இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. எஸ்ரா 6வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தினுடைய நடுப்பகுதி, அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீங்கள் எதிர்பார்த்ததை தேவன் கைகூடி வர பண்ண போகிறார். நீங்கள் ஆவலுடன் பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த காரியத்தை ஆண்டவர் கைகூடி வர பண்ண போகிறார். இன்னைக்கு எத்தனை மனிதர்கள் தடுத்து இருக்கலாம், தடுத்து கொண்டே இருக்கலாம், தடுத்து நிறுத்தி வைச்சிருக்கலாம், பல இடைஞ்சல்களை கொடுத்து கொண்டிருக்கலாம். திருமணம் நடக்காம இருக்கலாம், வேலை கிடைக்காம இருக்கலாம், வீட்டு வேலை ஆரம்பிக்காம இருக்கலாம், நீங்க நினைச்சது எதுவுமே நடக்காமல் இருக்கலாம். இன்றைக்கு வசனம் உங்களை பார்த்துத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. கர்த்தர் உங்க காரியத்தை கைகூடி வர பண்ண போகிறார். நீங்கள் எதெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, எதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, எதற்காகலாம் காத்து கொண்டிருக்கிறீர்களோ, அதையெல்லாம் ஆண்டவர் கைகூடி வர பண்ண போகிறார். இனி எந்த மனிதனாலும் தடுக்கவே முடியாது, எந்த மனிதனாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது, எந்த மனிதனாலும் எதிர்க்கவே முடியாது, எந்த மனிதனாலும் இடைஞ்சல்கள் கொடுக்கவே முடியாது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களோடு கூட இருந்து உங்க காரியத்தை ஆண்டவர் கைகூடி வர பண்ண போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, காரியம் நடக்கலையே என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? மன சஞ்சலத்துல இருக்கிறீங்களா? அழுது கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க இந்த நாளிலே நீங்கள் மகிழ்ந்து களிகூற போகிறீர்கள். உங்கள் அழுகை மாறப்போகிறது, உங்களுடைய வேதனைகள் மாறப்போகிறது. நீ எதிர்பார்த்தத கர்த்தர் உங்களுக்கு கைகூடி வர பண்ண போகிறார். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். உங்களுடைய வல பக்கத்திலே அவர் நிழலா இருக்கிறார், உங்க அருகிலே இருக்கிறார், உங்க பட்சத்துல இருக்கிறார். இனி எந்த மனிதனாலும் காரியத்தை தடுக்கவே முடியாது. கர்த்தர் அதை நடத்தி வைக்க போகிறார், கைகூடி வர பண்ண போகிறார், அற்புதத்துல முடிய பண்ண போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் காரியம் கைகூடி வந்தது என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில பல நாட்களாக எதிர்பார்த்த காரியம் தடையா நின்று கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற தகப்பன் உங்களுக்கு உதவி செய்து ஆண்டவரே காரியத்தை நடத்தி வைக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எத்தனை காரியங்கள் ஆண்டவரே இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா, அதையெல்லாம் நீங்க வாய்க்க பண்ண போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் காரியம் கைகூடி வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.